எல்லாத்துக்கிட்டையும் ஒட்ட மாட்டாரு. பாவிகளுக்காக அவர் இறங்கினாரு. வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு வாழ்வதற்கு, பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில நிலையா இருப்பதற்கு, பரிசுத்தம் நம்மை தேவனை தரிசி கொண்டு போறதுக்கு நம்ம கட்டாயமாக ஒரு பயத்தோடு பாஸ்டர் சொல்லிட்டாரு இப்படிதான் முடியும் என்ற பயத்தோடு நிலையில இல்ல, நீங்க அன்போடு கூட அந்த பரிசுத்தத்துக்கு வேண்டிய வேலையை நீங்க செய்யணும். ஏனென்று என்னவென்று சொன்னால், கர்த்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் உயிரோடு எழும்புவார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொன்னார். உடனடியாக திரும்பினார். உடனடியாக திரும்பி இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பவர். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அன்பிலே நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே அனுப்பின அந்த அன்பின் வழியில நீ பார்க்கும் போது நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ பரிசுத்தமாய் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தினால மீண்டுமாய் ஆண்டவரே இந்த சமூகத்துல நாங்கள் வருகிறோம். தகப்பனே, இந்த நாள்ல கூட எங்களுக்காய் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைக்காய் நாங்கள் இப்பொழுது நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தை அது புறப்பட்டு சொல்லும் போது அது வெறுமையாய் உங்களிடத்தில் திரும்பி வராது. அதை கேட்கிற ஜனங்களுக்கு, உமது பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு பயனுள்ளதை அமையும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தை அது ஜீவனும் ஆவியாயும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய வேத வசனத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து, ஜனங்களோடு கூட இருந்து அந்த வார்த்தையின் சாரத்தை மெய்யாய் புரிந்து கொள்ளவும் கர்த்தரை எங்களை வழி நடத்த வேண்டும். அடியேனையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையின் கரத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ கடந்த நாட்களிலே தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். இந்த ஹோலினஸ், இந்த பரிசுத்தத்தை பத்தி நம்ம ஒரு 2 வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் பரிசுத்தத்துக்கு ஒரு மெய்யான வழியாக இருப்பது தீர்மானம். நம்ம எடுக்கிற தீர்மானம் அந்த பரிசுத்தத்துக்கு நம்மை வழி நடத்துது என்று சொல்லி கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்பதான வாரத்துல ஒழுக்கம் ரொம்ப அவசியம். பரிசுத்தம் என்பது ஒரு திடீரென்று வருவதல்ல, ஒரு அபிஷேகம் போல அது இறங்குவதில்லை. மாறாக நாம் சில ஒழுக்கங்களுக்குள்ளாக நம்மளை கட்டுப்படுத்தி நம்ம வைக்கும் போது அந்த பரிசுத்தத்திற்கு நேராக அது வழி நடத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென் சொல்லுவோமா? என்னோட இருக்கிறீங்களா? நம்ம கிட்ட நடந்ததுன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு கூட அப்படியே சொல்லுங்க. ஒரு பார்த்து சரிங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சிஸ்டர் ஜாய்ஸ் அவங்க தான் ரொம்ப அழகு இங்க நம்ம ஃப்ரூட்ஃபுல் சபையில. சிஸ்டர் ஜாய்ஸ் கொஞ்சம் கேட்டது கொடுங்க. அவங்க சிரிக்கிற கேட்டு என்ன சொல்றேன் பாருங்க, உண்மையை சொல்றேன். அதாவது கர்த்தர் நல்லவர். அப்படியாக நம்ம கடந்து பார்த்தோம். இந்த வாரத்துல 3வது பகுதியாக, அதாவது இதுதான் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற பிரசங்கம். அது கடைசி பகுதியாக இருக்க போகுது. மிக முக்கியமானது இந்த ஒழுக்கமும் இந்த தீர்மானத்துக்கு பிறகு மிக அதிநோக்க முக்கியமான ஒன்று நம்மை பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்துவதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி அந்த தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சில விளக்கத்தை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன என்று சொன்னா, இன்னைக்கு பாருங்க, இந்த ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக முதலாவது நாம் வர வேண்டும் என்று சொன்னால் சில ஆட்டோமேட்டிக்கான சில நிலையான தீர்மானங்களுக்குள்ளாக நம்ம வரும்போது அதை இழுத்துக்கொள்ளும். உதாரணமாக இந்த மேக்னெட் தெரியும், காந்தம். இந்த காந்தத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 துருவங்கள் இருக்கு. டூ எட்ஜ் இருக்கு, 2 பக்கம் இருக்கு. 2 பக்கமும் ஒரே மாதிரியான செயல்பாடு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காந்தத்தை எடுத்து இப்ப நார்த் எண்ட் சைடு வச்சுட்டீங்க, இன்னொரு காந்தத்தை எடுத்து நீங்க அதே எண்ட் சைட்ல வச்சீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? அது ஒட்டாது, அது தள்ளும், எதிர்மறையா இருக்கும். ஆனா அதே அது திருப்பி நம்ம வைக்கும் போது அது ஒட்டிக்கொள்ளும். சோ அதே போலதான் ஆண்டவருடைய இதுவும் சொல்றது, ஆண்டவர் எல்லாத்துக்கிட்டையும் ஒட்ட மாட்டாரு.
பாவிகளுக்காக அவர் இறங்கினாரு. ஆனா அந்த பாவி எப்படிப்பட்டவனா இருக்கு தெரியுமா? அவர் இறங்கின உடனே அவரால் இழுத்து கொள்ளப்படுகிறார். அப்படின்னா அந்த 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 பாவியான அந்த தன்மை எப்பொழுது மனமாற்றமாக மன்னிப்போடு ஏற்றுக்கொண்டு அவன் தேவ அன்பிலே திரும்பிக் கொள்ளும் போது அவர் அதை எடுத்துக் கொள்வார். அவன் மோசமானவன், அவன் திருந்தாதவன், கீழ்ப்படியாதவன் என்ற நிலையில இருந்தா தேவன் அங்கே வாசம் செய்ய அவனை இழுத்துக் கொள்ள ரொம்ப கடினம். அல்லேலூயா. சோ அதே போலதான் இன்னைக்கு இந்த பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். இந்த காந்தத்தை போல நாம் ஒரு துருவம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நமக்காக தேவன் அங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். அந்த தேவனோடு கூட நாம் இணைய வேண்டும் என்று சொன்னால் நாம் துருவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் பழைய சாயலே இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, இதுக்கு அடிப்படையான இன்னைக்கு இந்த தலைப்பு என்னன்னு சொன்னா, இந்த பரிசுத்தத்தை நிலைநிறுத்தும் சக்தி அது என்ன என்று சொன்னால் அன்பு என்ற ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பானது மிகவும் 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 உண்மையானது. அதுதான் தேவன் எதிர்பார்ப்பது. எதை செய்தாலுமே அன்பின் அடிப்படையிலே தேவன்கிட்ட வர வேண்டும். அது மன்னிப்பா இருந்தாலும் சரி, சில வேளையிலே நமக்கு கொடுக்கிற வந்துட்டு அது நம்முடைய தவறுகளை உணர்த்துகிற காரியமா இருந்தாலும் சரி, அது அன்பின் அடிப்படையிலே அது வந்தால்தான் அது தேவனாலே ஏற்றுக்கொள்ளும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு இல்லாம ஒண்ணுமே இல்லை. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ரொம்ப கல்யாண பத்திரிகைகள் அடிப்பாங்க. டக்குன்னு சொல்லுங்க ஒருத்தங்க, கல்யாண பத்திரிகைகள் இந்த வசனத்தை படிக்கலாம். சொல்லுங்க. இல்ல, கல்யாண பத்திரிகைகள் அப்படி வராது. இல்ல, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூன்றிலே அன்பே பெரிது. அல்லேலூயா. அன்புதாக பெருசு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு கொண்டு போகிற அடித்தளமான அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா, அன்பு என்பது நம்முடைய உள்ளத்துல பெருகி இருக்க வேண்டும். இந்த அன்பை குறித்து தான் இங்க பார்க்க போகிறோம். அன்பின் மூலமாக தான் பரிசுத்தத்தை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, பல விசுவாசிகள் இன்றைய நாட்களிலே பரிசுத்தத்தை ஒரு பயமாக, அதாவது நான் கட்டாயம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பய உணர்ச்சியோடு கூட, அதே சமயம் இது ஒரு சட்ட திட்டம், இது செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு தவறு என்று சொல்லி சில உண்டாகும் நேஷனல் லா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பயத்துக்குள்ளாக ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நான் செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாய பணியிலே சட்டமாகவும் ஒரு கட்டாய மூலமாகவும் வாழ முயற்சிக்கிறார்கள். இந்த பரிசுத்தத்தின் பாதைக்கு அப்படிப்பட்ட இதுல நம்ம போக வேண்டாம். தீர்மானங்கள், ஒழுக்கங்கள் சில வேலைகள் அப்படி இருந்தாலும், ஆனால் இந்த பரிசுத்தத்துக்கு போவதற்கு நம்ம மனசு வந்து நம்ம இலக்கமா மாற்றிக்கொள்ளும். அது என்னன்னு சொன்னால், ஆனால் நமக்கு தேவன் காட்டுகிற வழி ஒன்றுதான். உண்மையான பரிசுத்தம் அன்பிலிருந்து வருகிறது. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 14 வசனத்தை இப்படியாக பவுல் பேசுகிறதை நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். திருப்பிக் கொள்வோமாக. 2 Corinthians chapter 5 and verse 40. கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏற்றுகிறது. ஏனென்று சொன்னால், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் போட்டிருக்க. அந்த மாதிரி இந்த முதல் வார்த்தை தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்படின்னு சொன்னா, எங்களை பல கஷ்டங்களிலும் பல பாடுகளில் இருந்தாலும் பல வேதனைகள் இருந்தாலும் நாங்கள் ஏன் இதை செய்கிறோம்? அக்காலத்திலே இந்த பவுல் எழுதும்போது பல நெருக்கடிகள். சுவிசேஷம் சொல்லக்கூடாது, கிறிஸ்து எழுந்தார் என்று நீ பேசக்கூடாது, கிறிஸ்து ஒரு மதம் என்று நீ ஆரம்பிக்க கூடாது, ஒரு ஜெப குழுவை ஆரம்பிக்க கூடாது என்று சொல்லி இந்த ரோமருடைய அரசாட்சியிலே அந்த எருசலேம் நகரத்துல ஒரு பெரிய கட்டுப்பாடு விதித்திருந்தார்கள். கிறிஸ்துவம் பரவாதபடிக்கு சாத்தானுடைய ஆட்களாக ரோமர் அரசாங்கம் அங்கு செயல்பட்டது. ஆனா இந்த பாடுகள் மத்தியிலே இவர்கள் கடவுளுடைய அன்பிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தரிசனத்தை உலக ஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக அநேக பாடுகள் காத்திருக்கிறது, அநேக வேதனைகள் காத்திருக்கிறது, அநேக அடிகள் உதைகளும் காத்திருக்கிறது. அநேக பேர் கொலை செய்ய கூட ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
ஸ்தேவான் என்ற ஒரு பரிசுத்தவான் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போஸ்தலர் நாட்களிலே முதல் அப்போஸ்தலர் கொல்லப்பட்டது இயேசு பற்றி சொல்லும்போது ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் இருக்கும் போது இப்ப பவுல் சொல்கிற அந்த கொரிந்தியர் பட்டணத்துக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நீங்க தடை இல்லாம இருங்க, ஆண்டவரை பத்தி நீங்க உறுதியா நிற்கணும். ஏன்னு சொன்னா நானும் இவ்வளவு பிரச்சனையோடு கூட நாங்க இதை செய்யறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? நாங்கள் செய்வதற்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு எங்களை என்ன சொல்லுது? நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அன்பை நாங்கள் பார்த்துட்டோம். அல்லேலூயா. அப்ப ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கு தன்னுடைய கடமையா இல்ல, கர்த்தருக்குள்ள வாழ்வதற்கு தன்னுடைய கடமையா இல்ல, மாறாக கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அவங்க பார்த்து விட்டார்கள், அதை உணர்ந்து விட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில நிலையா இருப்பதற்கு, பரிசுத்தம் நம்மை தேவனை தரிசி கொண்டு போறதுக்கு நம்ம கட்டாயமாக ஒரு பயத்தோடு பாஸ்டர் சொல்லிட்டாரு இப்படிதான் முடியும் என்ற பயத்தோடு நிலையில இல்ல, நீங்க அன்போடு கூட அந்த பரிசுத்தத்துக்கு வேண்டிய வேலையை நீங்க செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அன்பு எப்படி பிறக்க போகுது எப்படின்னு சொன்னா, முதல்ல கிறிஸ்து உனக்காக என்ன செஞ்சார்? சிலுவையை நோக்கி நீ பார்க்கிறவனாக ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும். உன் உள்ளத்துல கிறிஸ்துவின் அன்பு பிறக்கணும்னு சொன்னா நீ முதல்ல கடவுள் உனக்காக அவர் வைத்த அன்பினால என்னென்ன தியாகங்கள் செய்தார் என்று சொல்லி நீ உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாவிகளாக இருந்த நம்மை ரட்சிப்பதற்கு நம்ம சொல்கிறோம், பாவியா இருந்த என்னை அவர் ரட்சித்தார் என்று சொல்லி. ஆனால் அந்த ரட்சிப்பு வார்த்தையாலே சாதாரணமாக வந்திருக்கிறதா? இல்லை. உனக்காக அவர் செய்த தியாகங்களை நீ நினைத்து பார்த்தாயா? அதுதான் வேகம் நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்க்கை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற பகுதியில் அவர் வாழ்க்கை சரித்திரம் என்று சொல்லுது. பிறந்தது முதல் மரணம் சிலுவை வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்தார். ஆனா இந்த அன்பின் பிரகாரத்தை நீ புரிந்து கொள்ளும் போது அந்த பரிசுத்தம் உனக்கு ஒரு கட்டாயமா தெரியாது, ஒரு கட்டளையா தெரியாது, ஒரு வற்புறுத்தலா தெரியாது. நீ அன்போடு கூட அதுக்கு கீழ்ப்படிவ. அல்லேலூயா. ஆமென். முதல் ஓப்பன் பாயிண்ட் இதான் கொடுக்கிறேன். அன்புதான் நம்ம பரிசுத்தத்துக்கு வழி நடத்துகிற பெரிய ஆயுதமாக இருக்கிறது. மாறாக உன்னை பெல்ட் எடுத்து ஒரு அப்பா ஒரு பெல்ட் எடுத்து அடியோதமா அடிச்சு அன்பாரு மாறு 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 பரிசுத்தமா மாறு சொல்லி அடிச்சா இது எப்படி தெரியுமா இருக்குது? இது லேட்டஸ்டா நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். சமீபத்துல கொஞ்சம் ஓடிடுற ஒரு நிமிஷம் தான் இருக்கு. குடும்ப கதை நான் ரொம்ப பேச மாட்டேன். ஆனா இது அன்பில சொல்றேன். தன் மகன் சரியாக இருக்க வேண்டும். ஒரு தவறு செஞ்சுட்டானா உடனே அவன் அதை திருத்துறதுக்கு வாலிப வயது காலேஜ் போகும்போது ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டானா அதை திருத்துறதுக்கு எல்லாமே பயன்படுத்துற ஆயுதம் என்னது? அடிதான். அடி உதைக்கு உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க, எடுத்துருவாங்க. அப்படியாக என்னுடைய உறவுக்காரங்க குடும்பத்துல ஒரு நல்ல பையனா அவன் இந்த ஒரு எஸ்பிஎம் முடிஞ்சோடனே அந்த காலேஜ் போகும்போது WIT கிளைன்ல அங்க தங்கி படிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சில வேலைகள்ல அவன் அங்க தங்கி போகும்போது சிகரெட்டு, அப்புறம் சத்திரை சண்டைலாம் தண்ணி அடிக்கிறது, கொஞ்சம் கஷாயம் குடிச்சுக்கிறாங்க. சளி போல இருக்கு. கஷாயம் உங்களுக்கு தெரியும் என்னன்னு? உங்க பேருக்கு தெரியாது. பியரு, கஷாயம், பியரு, ஒட்கா எல்லாம் இருக்கு. நம்மளாம் பார்த்து வந்தவங்க தான். சோ இதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த பிரின்சிபல் வீட்டுல சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுல சொன்னோடனே அவங்க அப்பா செமஸ்டர் லீவுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஊருன்னு உரிச்சிட்டாரு. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், உரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது வேற. ஊருன்னு உரிச்சிட்டாரு. அப்ப என்ன ஒரு அடியா இருக்கும். அந்த அடிச்ச அடி அவன் தண்ணியை விட்டுட்டான். தண்ணியை விட்டுட்டு படிச்சு முடிச்சுட்டான். ஆனா அவர் அடிச்ச அடியோட அவனுக்கு ட்ராமா ஆகி என்ன மாதிரியான தாக்கிருப்பாரு அவங்க அப்பா. அந்த வெளியில அடிச்ச அடி இன்னைக்கு அவனுக்கு 38 வயது, திருமணம் ஆகிட்டான். இன்னைக்கு அவன் குடும்பத்துல பிரச்சனை, அவன் மனைவி கிட்ட பிரச்சனையா. நான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியா கொஞ்சம் பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியா, நீங்க நல்லா வாழ்றீங்க, உங்க அண்ணன் தம்பிலாம் வாழ்றீங்க, அவங்க என் குடும்பத்துல இப்படி இருக்கிறானுங்க, கொஞ்சம் சொல்லுங்கடா பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க எங்க சொந்தக்காரங்க. அப்ப என்ன நடக்குது, அவன் கணவன் மனைவிக்கு ரொம்ப பிரச்சனை இல்ல. ஆனா ரொம்ப பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? இவரு குடி, 38 வயது தான், ஒரு இன்ஜினியரிங் ஃபர்ம்ல வேலை செய்யறான். ஆனா குடி 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 குடி. அதனாலே அவர் பாட்டுக்கு வருவாரு,
கடையில இருந்து நாசிக்கு வரீங்க, என்னோட மாமா கடையில் ரொட்டி சாய் முடிச்சு பண்ணிட்டு வருவாரு. அவர் சாப்பிட்டு அவர் கழுவிட்டு பங்கு கழுவி வச்சுட்டு அவரே படுத்துருவாரு. நானும் அதே மாதிரி சட்டை அயன் பண்ணிட்டு மறுபடியும் வேலைக்கு போறேன். இப்படிதான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது வாழ்க்கையா? இதுக்கு அடிப்படை காரணம் அங்க என்ன தெரியுமா? அவன் சொல்றான், இதுக்கெல்லாம் நீங்க தப்பாங்க. அப்பாவை காய்க்கணும். நீங்க அடிச்ச அடி உரிச்ச உரி எனக்கு த்ரோமாவே அது வெறியாய் மாறிடுச்சு. ஒரு கீழ்படிய முடியல. அது எனக்கு இப்ப கோபம் தான் வருது. என்ன திருத்தணுன்றதுக்காக நீங்க அடிச்ச அடி அப்படி இருக்கு. சில வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அன்பின் பிரகாரமாக ஒரு தண்டனையை நம்ம கொடுக்கும் போது, அன்பின் பிரகாரமாக நாம் சில பிரச்சனைகளை அணுகும் போது அது நல்ல வகையில முடியும். அவங்க நினைச்சு பார்க்கிற வகையில முடியும். அவசரப்பட்டு நம்ம ஆத்திரத்துல செய்யும் போது அந்த காரியங்கள் அவருடைய பின் விளைவை இதுவரைக்கும் இருக்கு. 38 வயசு 19 வயதுல அந்த நடந்த ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையை பாதிச்சு, வாலிப நாட்களை பாதிச்சு, அவன் குடும்ப வாழ்க்கையை பாதிச்சு. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. 28 வயசுல கல்யாணம் பண்ண 38 வயசு. ஆனால் அவரோட சந்தோஷமாக இல்லை என்று சொல்லிட்டாரு. பாருங்க, அன்பு எவ்வளவு முக்கியமான இருக்குது. அப்ப எதை நம்ம செய்தாலுமே அன்பின் பிரகாரம் நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நம்ம காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தம் என்பதை நான் எப்படி கடைபிடிக்கணும்? அன்பை நோக்கி பாரு. அவர் செய்த உனக்காக அவ்வளவு அடிப்பா வாங்கினாரு, சாட்டை அடிகளை 40க்கு 1 குறையாமல் அப்படின்னு சொன்னால் 39 தடவை அடிக்கப்பட்டிருக்கிறார். உனக்காக காரி துப்பப்பட்டாரு, தவறே செய்யாமல். சிலுவையில துடித்து மரணத்தை எழுதியவர். அவர் உனக்காக செய்தார. அவருக்காக உன்னுடைய சிகரெட் பழக்கத்தை பரிசுத்தத்துக்காக நீ விட மாட்டாயா? அவருக்காக நீ இன்று ஒரு குடிப்பழக்கத்தை விட மாட்டாயா? அவருக்காக உன் உலக நட்புகளை நீ குறைத்துக் கொள்ள மாட்டாயா? எப்படிங்க அடிச்சு சொல்லணுமா பாஸ்டர்? இல்ல, தேவ அன்பை காட்டி சொல்லணும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு போவதற்கு தேவனுடைய அன்பை நீ நோக்கி பாரு. அன்புதான் பெரிது, அன்புதான் முக்கியமான வழியாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த compels என்று சொல்றாங்க. The love is compels me ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இந்த compels என்பது என்ன தெரியுமா? கட்டாயப்படுத்துகிறது, இயக்குகிறது, அல்லது டேக் கண்ட்ரோல்ஸ் பண்ணுகிறது. என்னை அந்த தேவனுடைய அன்பு ஆளுகை செய்து விட்டது. அப்ப நம்ம பரிசுத்தத்துக்கு போகிறதுக்கு முதல் காரணம் நம்ம இயேசுவின் அன்பை நமக்காக அவர் என்ன செஞ்சாரு? அவருக்காக இந்த தியாகத்தை நான் செய்யறேன், அவருக்காக இதை நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி கடவுளுடைய அன்பை நீங்க முதல்ல நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்துக்கு போகிற முதல் காரியமாக இருக்கிறேன். அப்ப பாருங்க, நான் பவுல் சொல்றாரு, நான் சேவை செய்கிறேன், துன்பத்தை சகிக்கிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஏனெனில் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குகிறது. அப்ப பவுல் சொல்றாரு, அவ்வளவு வேதனையும் நான் ஏன் திரும்பி இதை செய்யறேன்? நான் சாவ போறேன்னு தெரிஞ்சு நான் ஏன் இந்த சுவிசேஷம் சொல்றேன்? நான் ஏன் இந்த கிறிஸ்துவோடைய கீழ்படுகிறேன்? நான் ஏன் என்னுடைய பழைய பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய மனுஷன் என்ற வாழ்க்கைக்குள்ளாக நான் ஏன் வரேன்னு சொன்னா, காரணம் என்ன சொன்னா, நான் நித்திய ஜீவன் போகணும்ன்றது 2வது விஷயம். அது நம்ம பெட்டிகளை வச்சோம், அதை அப்ப பாத்துக்குவோம். நான் போறேன்னா இல்லையா எனக்கு தெரியாது. நான் போறேன்னு தான் சொன்னாங்க. நான் போன் அடிக்கணும். யாராச்சும் அப்படி போன் அடிச்சிருக்காங்களா? விசுவாசத்தை தான் பேசுறோம். ஆனா நான் இருக்கும் போது நான் என்ன செய்யறேன்? என்னத்தை நிச்சயித்துக்கிறேன்? அவருடைய அன்பை நான் பார்த்ததுனாலே, அவருடைய அன்பை நான் ருசிச்சதுனாலே நான் என் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ ஆயத்தப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்ம இங்க பார்க்கும் பொழுது, நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் தேவன் நமக்காக செய்த அன்பை நோக்கி நீங்க பாருங்க. ஈஸ்டருக்கு மட்டும் நீங்க கதறி அழுது அந்த நாள்ல பாடல்களை பாடி கதறி ஒப்பு கொடுத்துட்டு மற்ற 365 நாளா சரி, அந்த 5 நாள் கடவுளுக்காக விட்டுருவோம், மற்ற நாள் 360 நாள் நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பை நீ உணர்ந்து பார்த்தாயா? ஏன் வருடம் ஒரு ரிசல்யூஷன் எடுக்கிற? ஆனா வருஷம் கொஞ்சம் மாறவே முடியல. ஏன் தெரியுமா? இதுக்கு காரணம் கட்டாயம் இல்லை, உன்னை யாரும் அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீ கிறிஸ்துவின் அன்பை சரியாக உணராதவனாக நீ இருக்கிறாய். உனக்காக அவர் செய்த அன்பிற்காக அவர் செய்த தியாகங்களை, பாடுகளை குறித்து நீ இன்னும் உணராதவனா இருக்கிறதுனால தான் அந்த கிறிஸ்துவின் அன்பு உன்னை பரிசுத்தத்துக்கு ஏவ தடையாக இருக்கிறது. அல்லேலூயா.
அப்ப முதல் பாயிண்ட் இங்க பார்க்கிறோம், அன்பு 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 தான் நம்முடைய கிறிஸ்துவத்துக்கு வழி காட்டுகிறது. அந்த அன்பின் வழியை நம் கிறிஸ்துவ மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் வந்து பாருங்க, கிறிஸ்துவின் மேல் அன்பு எப்படி உருவாக வேண்டும். ஓகே, நம்ம அதை பார்த்தோம். 14 பார்த்தோம். 15 பார்க்க பாருங்க. பிழைத்திருக்கிறார்கள், இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் வந்துட்டு, அவர் ஒரு கட்டம் வந்து மேல நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்குகிறது. இரண்டாவது, அவரு மரிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அன்பு எப்படி உனக்காக ஒரு ஆள் வந்து உயிரியே கொடுத்துட்டாரு அப்படி நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பூமியில நம்ம சர்வசாதாரண வாழ்க்கையில, உறவுகள் வாழ்க்கையில, குடும்பத்தின் வாழ்க்கையில, சரி நீங்க நல்லா இருக்கணுமா, என்னப்பா பண பிரச்சனையா, என்னது ரொம்ப பிரச்சனையா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, என்ன வேதனையா, சரி இந்த வேதனை போக்குன்னா உனக்கு எவ்வளவு வேணும், சரி அவ்வளவு, சரி என் தலைக்கு எவனாவது வந்துட்டு 10 லட்சம் கொடுக்குறானா, 1 லட்சம் கொடுக்குறானா, என் தலையை நான் வைக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் தலையை கொடுக்குறாங்களா? ஜீவனை கொடுக்கிறார்களா? இல்ல என் உயிருக்கு என்ன விலை என்று சொல்லி யாராவது நம்மை மீட்டுக் கொள்ள, நம்மை வாழ வைக்க யாராவது அப்படி போய் கொடுக்க முடியுமா? அப்படி எது வழி இருக்கா? இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து, நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னார், அது என்னுடைய ஜீவனால முடியும், நான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தால் தான் முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து அவர் நம் மேல அன்பினாலே அவர் செய்தார். அந்த அன்பை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, இப்படி நம்ம யோசிக்கணும். இயேசுவை பார்க்கும்போது இப்படி யோசித்து அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புதான் நமக்கு பரிசுத்தத்துக்கு போகிற வழி. அவரை பத்தி நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்காக தியாகம் செஞ்சவர், உங்களுக்காக இன்னைக்கும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவா இருக்கிறார். அப்படின்னா தெரியுமா, ஐயோ எப்படிதான் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் இப்படி உலகத்துல இழுத்து கொண்டு போய் கொஞ்சம் பாவத்தை இழுத்து கொண்டு போயிருக்கான். ஆண்டவரே, அவனை நீங்க நினைச்சீங்கன்னா அடிக்க முடியும், கொல்ல முடியும், வேதனைப்படுத்த முடியும், யோபு மாதிரி அவன் வாழ்க்கையில துன்பங்களை வர வைக்க முடியும். ஆனாலும் வேணாம் ஆண்டவரே, கொஞ்சம் தயவா இருங்க. அவன் சேர்ச்சுக்கு போறான், இந்த வாரம் பாஸ்டர் கேட்கறதுல கொஞ்சம் மனம் திரும்பிடுவான், இந்த வாரம் பாஸ்டருடைய வசனத்துல மனம் திருவான், அவனுக்காக ஒரு கூட்டம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு, அவன் பொம்பளை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு, அவன் அம்மா ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜெபத்தை கேட்டு மனம் இறங்கும் ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குறவரு தானே, அவனை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நல்லவர் பாருங்க, எத்தனை நல்லவர். அந்த அன்பை தான் நினைத்து பார்க்கணும். அந்த அன்பை நினைத்து பார்த்தோம்னு சொன்னால் பாவம் செய்ய நம்மளால முடியாது, பரிசுத்த வழியை தேடும். அல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு தான் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள சரியான பாதையாக இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது பகுதியிலே இரண்டாவது காரியமாக நம்ம பார்க்கிறோம், அன்பானது பரிசுத்தத்தின் அடித்தளமாய் இருக்கிறது. அன்புதான் வந்து இந்த பேஸ்மெண்ட். நம்ம முதல்ல பார்த்தோம், தீர்மானங்களை பார்த்தோம், ஒழுக்கங்களை பார்த்தோம். ஆனா அதுக்கு அடிப்படையான, அதுக்கு பின்னால ஆழமா இருக்கிறதே வந்துட்டு அன்பு. 1 பேதுருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமாக. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. இதுதான் முதல்ல நான் சொன்னேன், அந்த காந்தத்தை பத்தி சொன்னேன். இழுத்துக் கொள்ளுகிற வழியை நாம் தேட வேண்டும். எதிர்மறையான காரியங்கள் என்ன, இழுத்துக் கொள்ள முடியாது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்றா, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறாரு, அந்த தேவனை தரிசிக்க வேண்டும், அந்த தேவனிடத்துல போக வேண்டும் நமக்கு ஆசை இருக்கு. ஆனால் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பரிசுத்தத்தை வந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும். அப்ப பாருங்க, அன்பில்லாத பரிசுத்தம் வந்து நமக்கு வந்து ஒரு சுமையாக தெரியும், ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். ஐயோ இது எப்படி விடுறது, ஐயோ போட்டு இது என்னால யோசிக்க முடியல, ஃபர்ஸ்ட் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மென்டாலிட்டி வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் செய்கையிலே நம்ம கிட்ட இருக்கிற திறமை, நம்ம கிட்ட இருக்கிற உணர்ச்சியிலேயே வந்துட்டு இந்த மைண்ட் செட் நம்ம போயிட்டு இருக்கு, நம்ம ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா அன்பு
அன்புடன் உள்ள பரிசுத்தம் எப்படி தான் இருக்கும்? அது வந்துட்டு சந்தோஷமும், அது சந்தோஷ விசுவாசத்தையும் நினைத்து சந்தோஷப்படும். அது எப்படி என்று சொன்னா, அதுதான் கிறிஸ்துவ பத்தி நீ நினைக்கணும். அது உனக்கு போர்டுனா தெரியாது. எனக்காக அவர் எதையே செஞ்சாரு, இது கூட செய்யலன்னா நான் ஒரு மனுஷனா, எனக்காக இப்படி செஞ்சாரு, அவருக்காக இதை கூட செய்யலன்னா, அவரு உயிரே கொடுத்தாரு, இப்ப திருப்பி உயிரை வேணும்னா கேட்கிறாரு. பூமியில மனுஷன் அதை செய்வான். நான் உனக்கு இதை செஞ்சேன், நீ எனக்கு அது ஈடா என்ன செய்யற? 10,000 வேலை கொடுத்தா 10,000 வேலை திருப்பி கொடுன்னு கேட்கறாங்க. உனக்கு நான் ஒரு காடி கொடுத்தனா எனக்கு சில நேரத்தில் எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்கறாங்க. இயேசு தனக்காக ஜீவனையே கொடுத்துட்டாரு. அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உங்க உள்ளத்தை கேட்கிறாரு. என்னை நேசிக்கிற உள்ள உன் இடத்துல வருவார் சொல்லி கேட்கிறாரு. பாரமான ஒன்றும் இல்லையே, அழுத்தமானது ஒன்றும் இல்லையே, கட்டாயமானது ஒன்றும் இல்லையே, உன்னை அடிச்சு நடத்துறது இல்லையே, நீ கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு கொஞ்சம் உணர்ந்துன்னு சொன்னீங்கன்னா அந்த அன்பின் வழி உனக்கு இலவசமாக அந்த பரிசுத்த பாதையிலே உன்னை நடத்தும். நீ பரிசுத்தம் அடைந்தால் நீ தேவனை பரிசுத்தமாக இருக்கிற தேவனோடு கூட இணைக்கப்படுவேன். அல்லேலூயா. ஏன்னா இங்க சொல்லிச்சு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நீங்க தரிசிக்க முடியாது. உங்களை அழைக்கிறவர் பரிசுத்ததாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் சொல்லப்படுகிறார். அப்ப பாருங்க, தேவன் நம்மை ஒரு மதமாக அல்லது உறவாக அவர் அழைக்கிறார். எப்படின்னா, ஓகே, மதமாக இல்ல, தேவன் நம்மளை ஒரு மதமாக அல்ல உறவாக அழைக்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த தேவ அன்பு எப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க, மதம் என்று சொன்னால் சடங்கு, கோட்பாடு, முறை, சம்பிரதாயம் போன்ற செயல்களாலே அதில் செயல்பட்டுக் கொள்வது. அப்ப பாருங்க, கிறிஸ்து தமிழத்தை வர வேண்டும் சொன்னா இதுதான் நம்ம ரொம்ப பார்க்கிறோம், சடங்காச்சாரியம். சில பேர் கிறிஸ்துடைய அன்பு கிட்ட போகணும், கிறிஸ்து கூட இணைன்னு சொன்னா, அந்த பரிசுத்தத்துல இணைன்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்துட்டு சடங்காச்சாரியத்தை கடைபிடிக்கிறாங்க. நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், சடங்காச்சாரியங்கள் ரொம்ப கவனம். சில காரியங்களை நேர்முகமாக நான் எதிர்க்கிறேன். ஏன்னா அது சட்டம் அல்ல. தேவனுடைய அன்பை பெறுவதற்கு வந்துட்டு மனமாற்றமும் உன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வதுமே இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தெளிவாக, ரோமர்ல ஒரு பகுதியில் சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்படுவதற்கு பாருங்க, அன்பின் காரியங்கள் வந்துட்டு ரொம்ப பேர் சடங்காரத்தை செய்யறாங்க. இந்த சடங்குகளை போட்டு இதை கடைபிடிச்சு இத்தனை நாள் இருந்து இதை கட்டி இதை போட்டு அதை போட்டு இந்த சடங்குகள் செஞ்சாதான் நீ கடவுளுடைய கிருபையை பெற முடியும். அதை ஒரு கலாச்சாரமாக செய்து கொண்டு வருகிறது. ஆனா ரட்சிப்பு அடைவதற்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 10வது நினைக்கிறேன். ஓகே, 10வது அதிகாரம் 9வது வசனம். நீ ரட்சிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு, சடங்காச்சாரியமாக இல்ல. பாருங்க, என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப ரட்சிக்கப்படுறது எங்க இருக்கு? உன் இருதயத்தில் இருக்கு, சடங்கு சம்பிரதாயங்களில் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒரு சடங்கு கிறிஸ்துவுக்குள்ள வைக்க கூடாது. உன் இருதயம் தான் அது. உன் இருதயம் ஒப்புக்கொண்டு அவரை பத்தி புரிந்து கொண்டு அவராலே மன்னிக்கொண்டு அவர் உனக்காக மரித்தார், ஜீவனோடு எழும்பியிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நீ அறிக்கை செய்து உன்னை ஒப்பு கொடுத்தால் நீ ரட்சிக்கப்படுவ. நீ அன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட. அல்லேலூயா. இதுதான் எங்க நடந்துச்சு? அவர் சிலுவையில தொங்கும் போது அங்கே ஒரு 2 கல்லர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். 2 கல்லர்கள் எல்லாரும் தவறு செய்தவர்கள். அந்த நிமிடம் வரைக்கும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவரை ஏற்றி அங்க நிப்பாற்ற வரைக்கும் அந்த சிலுவை மரம் அந்த கீழே இருந்துச்சு. அவர் அடித்த பிறகு ஏறி நிப்பாட்டின பிறகு வரைக்கும் அவங்க பாவிகள், அவர்கள் பாவம் செய்தார்கள். உலகத்தில சட்டத்திட்டத்தின்படி, அந்த ரோம ராஜ்யத்தின் அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் நியாயமாக தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு ஏற்ற குற்ற தண்டனை பெற வேண்டும் என்று சொல்லி தீர்க்கப்பட்டார்கள். ஆனா
எப்ப இயேசுவோட சிலுவை மரம் மேல போய் இப்படி நின்னுச்சோ, இப்படி நின்ன பிறகு அவருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சீங்க, நாங்க கேள்விப்பட்டோம். நாங்க அங்கங்க போகும்போது திருடும் போதே திருடர்கள், கல்லர்கள் கொடுத்து திருடர்கள், நாங்க அங்கங்க உங்களோட கூட்டம் நடக்கும் போது நாங்க பின்னாலே வேலையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம், திருடிக்கிட்டு இருந்தோம். ஆனா உங்களை பத்தி கேள்விப்படும் பாஸ் பண்ணும்போது அந்த கருதுல சும்மா கேட்டுட்டு போவோம், இங்க அற்புதம் செஞ்சாரு, இவரு கூட்டம் நடத்துறாருன்னு. ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு சரியான வசனம் கிடைச்சிச்சு. இப்படி எல்லாமே நாங்க தான் இப்படி எல்லாம் திருடி பாவப்பட்டு வந்தோம், நீங்க ஒண்ணுமே சரியா உங்களையா சிலுவையில அடிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். பட்டுன்னு பக்கத்துல உள்ளவன் பாருங்க, முதல்ல என்ன சொன்னோம், உன் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவார். இப்ப பாருங்க, நேற்று வரைக்கும் அவன் குற்றவாளி, அந்த நிமிடம் வரைக்கும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனா இருந்தவன் கல்லன் ஒரு வாயில ஒரு அறிக்கை செய்கிறான். அவன் ஒருவன் இப்படி பேசுகிறான், மற்றொருவன் ஏய் நீ சும்மா இரு, ஏன் அவரை குறித்து அப்படி சொல்லுகிற, அவர் யாருன்னு தெரியுமா, நாமாவது இன்னைக்கு தவறு செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், சரியான நியாயமான இருக்க வேண்டிய இடத்துல நம்ம நியாயத்திற்ப நிக்கிறோம், நம்ம சாக வேண்டியது ரொம்ப முக்கியம், தண்டனை முக்கியம், நாட்டு அரசாங்க சட்டத்தின்படி. ஆனா அவரும் எந்த ஒரு பாவம் அறியாதவர், அவரை ஏன் நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே பாருங்க, இதான் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை டக்குன்னு வருது. பாருங்க என்ன வருது, இருதயத்தை விசுவாசிட்டான், இவருக்கு இவ்வளவு அற்புதம் செஞ்சவரு, அன்னைக்கு நான் ஒழுங்கா கேட்கல, என்ன கூட 2-3 என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொன்னாங்க, ஏய் இதெல்லாம் நல்லா விட்டுருங்கடா, இதெல்லாம் ஆபத்து, தவிர இயேசு கிறிஸ்து வராரு, அவர் இதெல்லாம் சரி தவறு சொல்ற, அவங்க வழியில போயிட்டு போதனை கேட்டு கொஞ்சம் ஒழுங்கா திருந்துங்கடான்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அன்னைக்கு அவன் கேட்கல. வந்த பிறகு அந்த டைம்ல அவன் நினைக்கிறான், ஆண்டவரே உங்க ராஜ்யத்துல நீங்க வரும்போது, அவர் பாருங்க அந்த அளவுக்குன்னா அந்த அளவுக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர் 2ஆம் வரையில வரப்போறாரு, அவர் ஜீவனோட தேவனுடைய குமாரனா இருக்கிறாரு, அவர் உயிரோடு எழும்புவாரு அப்படின்னு சொல்லி, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொன்னார். உடனடியாக திரும்பினார். உடனடியாக திரும்பி, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பவர், அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, என்ன ஒரு சடங்காச்சாரியம் அங்கே அவனை மாற்றியது. எந்த ஒரு சடங்காச்சாரியம் அவனுடைய நித்திய ஜீவனுக்கு ஆதாரமாக அல்லது அச்சாரமாக ஒரு நிச்சயமாக கொடுக்கப்பட்டது. ஏதாவது காசு கொடுத்தானா, சபையில போய் வார வாரம் பிரசங்கம் கேட்டானா, சபையில போய் காணிக்கை செலுத்தினானா, இல்ல ஞானசாரம் பெற்றானா, இல்ல. அதுக்கு ஞானசாரம் இல்லைன்னு வச்சிடாதீங்க, அது கடைசி நிமிஷம் அவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த விசேஷம். அந்த இடத்துல அவனோட வாய் அறிக்கை செய்தது, இருதயம் விசுவாசித்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்பின் அடிப்படையில எதை செய்தாலும் தேவன் அதை உடனடியாக இழுத்துக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்கிறோம், இந்த சடங்கை பத்தி சொல்லிட்டு வந்தோம். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு அநேக வேளையிலே பரிசுத்தம் அடைவதற்கு ஒரு சடங்குகள் நமக்கு தேவையில்லை. தேவனுடைய அன்பினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செய்யும் போது அது தேவனுக்கு பிரிமையாக இந்த உன்னை சேர்த்துக் கொள்ளும். என்னன்னு சொன்னா, அவர் பரிசுத்தம் பரிசுத்தம் இழுத்துக் கொள்ளும். உன் மனதினாலே அன்பினாலே அவர் அழைக்கிறார், அன்பினாலே அவர் உனக்கு சேர்ந்து எடுத்து நீ எல்லாவற்றையும் விடும்போது அவரை இணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு பிள்ளை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படுகிறான்? ஒரு அப்பாவுக்கு ஒரு தன்னுடைய மகன் கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படுகிறான்? அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால நான் கீழ்ப்படிஞ்சேன் அவனுன்றது முதல் காரியமா. விட அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால அந்த முறைக்காக நான் கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறானா, இல்லை அவர் என்னை அடிக்கிறாரு, என்ன மண்டையில கொட்டுவாரு, சின்ன பையன் ரோத்தான எடுப்பாரு அப்படின்ற பயத்தினாலே அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா? எது சொல்லுங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்க, முடிக்க பாருங்க. அந்த உறவு இருக்கு தெரியுங்களா, அந்த உறவு தான். அவர் என்ன அடிப்பாருன்றது 2வது விஷயம். முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது, அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறார். என்னுடைய அப்பா நான் யாரு தெரியுமா? எனக்காக பிறப்பதற்கும் சரி, நான் இறக்கும் வரை, நான் இருக்கும் வரை எனக்காக சகலத்தையும் செய்ய போகிறவர். அல்லேலூயா. இந்த பூமிக்கு அவர் கொண்டு வந்தவர் அவர். அல்லேலூயா. அந்த நினைவுக்கு வைத்து, அந்த உறவின் அன்பிலே வைத்து அவன் அங்கே கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா எங்க அப்பா சொன்னாரு, என்னுடைய எதிர்காலத்தை பத்தி எங்க அப்பாவுக்கு அக்கறை இருக்கு, அவர் தான் இந்த உலகத்தை கொண்டு வந்தாரு, எங்க அப்பாவும் அம்மாவும். இது செய்ய வேண்டாம்னு சொன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும்.
என்னென்னு சொன்ன என் வாழ்க்கையில் நடக்க போற எல்லா நல்லது கெட்டது காரியத்துக்கு எல்லாமே இவர் தான் பொறுப்பு என்று சொல்லி அந்த அன்பின் உறவிலே அவன் கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் தாங்க கடவுளை பார்க்கும்போது சடங்காச்சாரியத்தை வைத்து நாம் தேவனை பார்க்காம அன்பின் உறவிலே நாம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை திருப்பி கொள்வோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இப்படியாக இருக்கிறது. அந்த அன்பின் உறவு எப்படிதமா இருக்கு பாருங்க, எப்படி அவர் கொடுத்திருக்காரு பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் நினைக்கிறேன். திருப்பி கொள்ளுங்க. நான் எழுதி வைக்கிற வசனம் இருந்தாலும் இப்ப சற்றே எனக்கு நினைவுக்கு வந்ததே நான் சொல்லுகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்க பாருங்க, அந்த அன்பின் உறவு எப்படி நமக்கு வந்துதான் பாருங்க, போட்டு பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர்கள், லிமிட் இல்லைங்க. யாரு? அவருடைய நாமம்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் தெரியுங்களா, இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு தான் நான் மகன், ஆனா இன்னைக்கு நான் கடவுளுக்கே மகன் ஆயிட்டேன், கடவுள் என்னுடைய அப்பாவாயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுமா. இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்து எவ்வளவு உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு பாருங்க. என்று நான் சொல்லியிருக்கேன், பிதா அங்க இருக்கிறாரு. பிதாவுக்கு மனுஷனை பார்க்கவே வேணான்றாரு. ஏன்னா மனுஷன் பாவிங்க, அவன்கிட்ட ஒட்டவே முடியாது. அதான் அந்த காந்தம் ஒட்டவே ஒட்டாது. ஆனா இயேசு கிறிஸ்து பலியாக இந்த பூமிக்கு அந்த இயேசு கிறிஸ்து மூலமா தான் அந்த பிதா ஏற்றுக்கொள்ள முடியும். அவரே வாசலா இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் பிதா விட்டு போகிற வழி. அதான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நீ அவர்கிட்ட போகணும்னா உன்னோட சடங்காச்சாரம், உன்னோட உண்மை, உன்னுடைய டொனேஷன், உன்னுடைய சேரிட்டி, இது எதுவுமே கொண்டு போகாது. உன்னை நல்லது செய்யறது எதுவுமே கொண்டு போகாது. மாறாக இயேசு கிறிஸ்துவை நீ வாயிலே அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கிறது தெரியுமா, இவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன், இவருடைய என்னுடைய பாவங்கள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பு இவர்கள் தான் இருக்கிறது, என்னுடைய பழைய மனுஷன் முடிந்து புதிய மனுஷனாக ஞானஸ்நானம் பெற்று வாழுகிறேன் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக வரை தெரியுமா, அந்த அன்பு பரிசுத்தராய் இருக்கிற தேவன் இடத்துல உன்னை சேர்க்கிறது. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, நீங்க பரிசுத்தம் அடைவதற்கு, பரிசுத்தரா இருக்கிற தேவனோடு கூட பரிசுத்தமா இணைவதற்கு இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அன்பை குறித்து செயல்பாடுகளை நீங்க ஈடுபட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இன்னைக்கு இந்த பரிசுத்தத்தினுடைய ஹோலினஸ்னுடைய டாபிக் நான் நேரில் முடிக்கிறேன். ஏன்னா இதுக்கு அன்பே பெரிது. விசுவாசம், நம்பிக்கை எதை வேணாலும் போட்டுக்கலாம், அற்புதம், அடையாளம் எதை வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் அன்பே பெரிது. அல்லேலூயா. அன்பிலே நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே அனுப்பின அந்த அன்பின் வழியில நீ பார்க்கும் போது நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ பரிசுத்தமாய் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்தம் அடைவதனாலே நீயும் பரிசுத்தராய் இருக்கிற தேவனோடு கூட நீ இணைந்து கொள்வ. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமா அடைவது ஒரு பெரிய கட்டாயமும் அல்ல, ஒரு பெரிய வற்புறுத்தலும் அல்ல. ரோத்தான எடுத்து அடிக்கவும் வேண்டாம், தண்டிக்கவும் வேண்டாம். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கும் போது அந்த அன்பு உன்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உன்னை ஏவி விடும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ அன்பை பத்தி நினைச்சு பாருங்க. அதனாலதான் மத்தேயு, மார்க்கு படம் இருந்தா யூடியூப்ல இருக்கு, கொஞ்ச நேரம் சும்மா பாருங்க, தெரிஞ்சதே இருக்கும். தெரியாது, இயேசு பத்தி சிலுவையில தெரியாது, அதை தெரிஞ்சதே நீங்க திருப்பி திருப்பி பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு ஆழமாக உங்களுக்கு பதியும் போது, எனக்காக இதை செய்தாரு, இந்த சின்ன விஷயத்தை என்னால் செய்ய முடியாது. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இடையா இருக்கும், ட்ரை பண்ணுவோம், முடியாது. சில தவறுகளான விஷயங்கள், சில பழக்க தோஷங்கள், இதெல்லாம் ஊறி ரொம்ப நாள் கபார்னு விட முடியாது. அது என்ன ஒரு பழக்கமா இருக்கலாம், கடவுளுக்கு விரோதமாக பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனா நீங்க கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நீங்க பார்க்கும்போது உங்களை விட்டு தானாகவே அது பிரிந்து போறோம். நீங்கள் காந்தத்தை போல பரிசுத்தமாக இருக்கிற இயேசுவினுடைய பிதாவோடு கூட இணைவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பே பெரியது. அன்பின் மூலமாக நாம் பரிசுத்தத்தை அடையலாம் என்று சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை பாருங்க, நீங்களும் அன்போடு கொடுங்க, பரிசுத்தத்தை அடைவீர்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். எழும்புவோம், ஜெபம் செய்வோம்.